ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் உஷா ஜிகேஎம் ஸ்டுடியோ. இன்னைக்கு ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம ஒரு செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். இந்த பெண்கள் தின ஸ்பெஷலில் அவங்களோட இன்டர்வியூ நம்ம பார்க்கலாம். அவங்க வேற யாரும் இல்லை, சினிமா ஃபீல்டில் நிறையா படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்கள இப்போ உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்க தான் மிஸ்ஸஸ் பாரதி ரோஹிணின்னு கூட சொல்லுவாங்க இவங்களோட பேர். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஃபைன். ஹவ் ஆர் யூ மேம்? ஃபைன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீட் பண்றோம்னு ஐ நினைக்கிறேன். திங்க் ஆஃப்டர் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் இந்த கோவிட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்பதான் மீட் பண்றோம். அந்த டெம்பிள் ப்ரோக்ராம்க்கு அப்புறம் நினைக்கிறேன் இல்லையா? அதுக்கு அப்புறமா எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய இதெல்லாம்? பியூட்டிஃபுல். நல்லா போயிட்டு இருக்கிற அவங்களோட இதெல்லாம். ஆக்சுவலா நம்ம இந்த பெண்கள் தினத்துக்காக ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவாக்காக தான் உங்களை இன்டர்வியூ பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். ரெகுலரா இந்த ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் செக்மெண்ட்ல நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க, நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் செஞ்சு காமிச்சிருக்காங்க. சரி, பெண்கள் தினத்துக்கு யாராவது ஒரு செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட்டை நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறது ரொம்ப ஞாபகம் தான் எனக்கு வந்தது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எனக்கு தெரியும், ஈஸி அப்ரோச்சபிள் பர்சன். ஸோ முதல்ல மைண்டுக்கு வந்தது நீங்கள் தான். ஸோ எல்லாருக்குமே இந்த பெண்கள் தின நல்வாழ்த்துக்களில் முதல்ல இதை பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே மேடம், இப்போ நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெமரபிளான இன்டர்வியூவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே கண்டிப்பாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருப்பாங்க. ஸோ உங்களை பற்றி முதல்ல நீங்கள் ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கோங்க. எங்கே பிறந்தீங்க, உங்கள் ஸ்கூலிங் எங்கே இருந்தது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக நீங்கள் கொடுக்கலாம். As she told, நான் பாரதி alias Rohini. I am born and brought up in Chennai. I did my schooling in Vidyodaya, right from LKG to 12th standard. 14 years schooling Vidyodaya. Then after my schooling, I joined Film Institute. Acting. எப்படி ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்னா இப்போ உங்க ஃபேமிலில யாராவது ஃபிலிம் ஓரியன்டடா இருந்தாங்களா? சினி ஃபீல்ட்ல யாராவது இருந்தாங்களா? அப்பா ஃபிலிம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், தெலுங்கு அண்ட் ஹிந்தி, டி மாதவராவ். ஸோ அப்பா இதில் இருந்ததுனால அந்த கான்டாக்ட்ஸில் நிறைய கேட்டதுனால தென் அப்பா டோல்டு ஒரு டிப்ளமாவது இதில் பண்ணிட்டு வந்தால் ஒரு எக்ஸ்போஷர் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் மை டிப்ளமா ஐ ஜாயின் சிங்கிங். அது ஒரு ஸ்டடீஸ் தானே இல்லை? நம்ம பார்க்கும்போது நாட் ஓன்லி எஜுகேஷனாக நம்ம மற்ற டிகிரிஸ் இல்லாமல் ஃபிலிம் ஆல்சோ இட்ஸ் எஜுகேஷன். ஸோ நீங்கள் அது பண்ணியிருக்கிறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? அஃப்கோர்ஸ். என்னென்னா நம்மளுக்கு ஆக்டிங் பெருசாக யாரும் ரொம்ப சொல்லி கொடுத்து அப்படின்றது இன்பார்ன் டேலண்ட் நம்மளுக்கு இருக்குது. பட் ஒரு எக்ஸ்போஷர் எப்படி நம்ம உள்ளுக்கு போகிறோம், என்னென்ன இருக்கும், கேமரா ஆங்கிள்ஸ், நம்மளுக்கு ஒரு என்ன சொல்லுது, இந்த இன்டர்ன்ஷிப் பண்றாங்க இல்லையா குழந்தைங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா அப்பாவும் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது ஈஸியா அப்ரோச்சபிளா இருந்தது இல்லையா? அப்போ கைடன்ஸ் இருந்திருக்கும். ஒருத்தருமே தெரியாம போறதுக்கு சம் கைடன்ஸ் இல்ல, அப்பாட்ட இருந்து வந்திருக்கலாம் உங்களுக்கு. சோ அப்படி நீங்க அதுக்கப்புறம் சினிமால நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உடனே ஆஃபர்ஸ் வந்தது. ஐ ஸ்டார்டட் as heroine in தெலுங்கு. அப்புறம் சைமல்டேனியஸா ஹீரோ கிருஷ்ணா, அதாவது நம்ம மகேஷ் பாபுவோட அப்பா, எங்க தெலுங்கு சூப்பர் ஸ்டார், அவருக்கு தங்கையா நடிச்சேன். தட் வாஸ் a very prominent role. அண்ட் அம்மதொங்க தான் இந்த படம். ஐ ட்ரான் ஃபார் 100 days. ஓ, வெரி குட். ஸோ பாருங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் அந்த காலத்துல இருந்தவங்க, அந்த படங்களை பார்த்தவங்கள இவங்க ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்தரா அவங்களோட மெமரிஸ் என்னங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க மேம். ஸோ அப்புறம் தெலுங்குலேயே வாணிஸ்ரீ அம்மாவுக்கு டாட்டராக பண்ணேன். ஓகே. அண்ட் ஆஃப்டர் திஸ் 3 films அப்பா எக்ஸ்பயர்ட். ஸோ வேண்டாமே, அப்பா இருக்கிறதுனால தான் நம்ம வந்தோம். ஸோ அப்பா இல்லையேன்னு சொல்லிட்டு உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எந்த ஏஜ்ல? ஆக்சுவலி ஐ வாஸ் 24. 24ல உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பண்ணிட்டாங்க. அலையன்ஸ் வந்தது எந்த வயசு உங்களுக்கு? 19 இயர்ஸ் இருக்குமா? யா 19 இயர்ஸ். ஓகே. ஸோ சரின்னு உடனே அலையன்ஸ் மேரேஜ் அலையன்ஸ் வந்தது. அது ஃபர்ஸ்ட் அலையன்ஸே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது சரி, நம்ம இனிமே நடிக்க வேண்டாம்னு நம்ம உட்காந்துருந்தோம். பட் இதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் லாட் ஆஃப் ஆட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். தாராமேஷ் அப்படின்னு எவ்ரிவன் நோஸ். தாராமேஷ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆட்ஸில். ஸோ லாட் ஆஃப் ஆட்ஸ். ஐ வாஸ் வெரி பிஸி இன் ஆட்ஸ் ஃபார் 2 years. ஒரு நாள் பெங்களூர்ல இருப்பேன், ஒரு நாள் பாம்பேல இருப்பேன், கேரளாவில் இருப்பேன்.
இங்கேயே நிறைய ஆட் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் டெய்லி போய். ஓகே, இப்போ நீங்க ஆட்ஸ்ங்கறீங்க, சினிமால நடிக்கிறதுக்கும் ஆட்ஸ்ல நடிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், மேஜர் டிஃபரன்ஸா நீங்க ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் எனக்கு ஆட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷார்ட் டைம் இல்லையா? அது மட்டும் கிடையாது, ஐ என்ஜாய் தரலி ஆட்ஸ் பண்றது. அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது. ரொம்ப காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண வேணாம் இல்ல, அது ஒண்ணு இருக்கு இல்லையா நமக்கு ஆக்சுவலா? இல்ல அந்த டேக்கிங்ஸே அது வந்து நல்லா என்ன சொல்றது, ஒரு ஆல் எஜுகேட்டட் பீப்புள் அண்ட் நிறைய வந்து எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. நீங்க நிறைய கத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. ஸோ டக்கு டக்குன்னு எல்லாம் முடியும், நிறைய பண்றோம் நம்ம. இப்போ ஃபிலிம் சீரியல் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரொலாங்ட் பீரியட் போகும். இங்கே வந்து ஷார்ட் டைம்ல நிறைய பீப்புளை மீட் பண்றோம். We are learning, as you told, we are learning lot of things. I enjoyed thoroughly. Lot of places, lot of things we are seeing, we are learning. அதாவது நம்ம வந்து ரொம்ப எங்கேஜ் தான் நம்ம வந்தது, பட் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்காட்டி கூட அந்த அந்த எக்ஸ்போஜர் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கற்றுக் கொடுத்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. அந்த கலையில் வந்து ஆன் ஸ்க்ரீனும் இருக்கும், ஆஃப் ஸ்க்ரீனும் இருக்கும். அது வந்து ஆன் ஸ்க்ரீனில் சினிமாவுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல், எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மீடியானா அது சினிமா தான். ஸோ நடிப்பு கலை அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களையும் வந்து கவரக்கூடிய ஒரு கலை. அந்த நடிப்பு கலை எல்லாருக்கும் வந்துடாது. ஏன்னா ஒரு கேரக்டரை நம்ம எக்ஸ்பிரஷன் மூலமாக வெளியில் கொண்டு வரது, எமோஷன் மூலமாக வெளியில் கொண்டு வரதுக்கு நிறைய நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மீன்வைல் என்னன்னா அதுக்கு நிறைய ஸ்டடீஸும் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மேடம். இப்போ நீங்கள் ஆட்ஸ் சொன்னீங்க, சீரியஸ்லேயும் நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கோலங்களில் அந்த அவருடைய ஆதியோடைய அம்மா வந்து கேரக்டர் வந்து உண்மையிலே ரொம்ப பேசப்பட்ட கேரக்டர். நானும் கோலங்கள் சீரியல் பார்த்துருக்கிறேன். உங்களுடைய ஆக்டிங்கும் அதில் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர் அது அப்படின்னு நினைக்கிறேன். அதில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேடம் இருந்தது? அது ஆக்சுவலி நான் வந்து ஆஃப்டர் மை மேரேஜ் ஐ டுக் அ பிரேக். கோயம்புத்தூர்ல இருந்தேன் என் ஹஸ்பண்ட் கூட. அப்போ வந்து கோலங்கள் சீரியல் போயிட்டு இருக்கு மேம், அதில் வந்து ஆதிக்கு அம்மாவா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கேன், எனக்கு இப்போ முடியாது போல இருக்கே அப்படின்னு. இல்லை டேரக்டர் நீங்கள் தான் வேணும்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே மேபி ஆஃப்டர் 10 days ஐ கேம் ஹியர். தென் என் பொண்ணு இங்கே தான் படிக்கிறதா இருந்தது. ஸோ இங்கே அட்மிஷன் வாங்கிட்டு தென் ஐ டோல்ட் ஓகே இங்கே தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில தான் இருப்போம். அப்பப்போ டூரிங் ஜாப் வரும் ஹஸ்பண்டுக்கு, எப்போ முடியுமோ நான் அப்போ போவேன். அப்புறம் குழந்தையோட ஸ்டடீஸ் ஆரம்பிச்சோடனே இங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே. ஸோ அப்போதான் இந்த சீரியல் வந்தது. ஸோ நம்ம வேண்டான்னு உட்காந்தா கூட லக்கு ஆர் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இல்லை அது வந்து சில பேருக்கு வந்து இதுதான் ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம வேணாம்னு தடுத்தா கூட அது நம்மளை தேடி வரும். அது நம்மளுடைய பேஷன் கூட சொல்லலாம். நம்ம அதுல இருக்க ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு இன்வால்வ்மெண்ட் அது கூட நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ட்ரூ. That was a very beautiful என்ன சொல்றது, it ran for 7.5 years. ஆமா நாங்க பார்த்துருக்குறோம். நிறைய கண்டினியூஸாக போயிட்டே தான். அது ரொம்ப ஆனால் மெகா சீரியல். மொரோவர் நிறைய பேருடைய வியூவர்ஷிப்பும் நிறைய இருந்தது அந்த சீரியலுக்கு நினைக்கிறேன். நிறைய ஃபேன்ஸும் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் கோலங்கள் சீரியல் பேசப்படுது அப்படின்னா அது ஒரு மெகா ஹிட் சீரியல் தான் நம்ம சொல்லணும். அது உங்களுடைய ஆக்டிங் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணீங்க. சினிமாவில் வந்து நீங்கள் நிறைய படங்களை நடிச்சிருந்தாலும் அந்த சேது படத்தில் வந்து நீங்கள் அந்த அவங்க அண்ணி கேரக்டர், விக்ரம் சாருடைய அண்ணி கேரக்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அது கூட இன்றளவும் பேசப்படுது. உங்களுக்கு நல்ல ஒரு ஐடென்டிட்டி கொடுத்த ரோல்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேடம், ஷேர் பண்ணுங்க. அதுதான், இது வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் மேரேஜ் ஐ திங்க் ஒரு 3 months இருக்கும். வெறும் ஆட்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எத்தனை மனிதர்கள் அப்படின்னு ஒரு சீரியல், மெகா சீரியல் வந்து 7 சேனலுக்காக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து நம்ம முடிச்சு கொடுக்கணும் இல்லையா? வாட் எவர் வி அக்செப்டட் அது முடிச்சு கொடுக்கணும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அது மட்டும் போயிட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து சிவகுமார் சாருக்கு தான் பேர் நான் அதில். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு படம் இருக்குமா பண்ணுங்க அப்படின்னு ஹி டோல்டு. ஃபர்ஸ்ட் வேணாம். நீங்க லாங் பிரேக்குக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மூவி அது எப்படி? இல்ல இது வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் மேரேஜ். அதாவது ஒரே ஒரு சீரியல் மட்டும், எது நம்ம எத்தனை மனிதர்கள் மட்டும் முடிச்சு கொடுக்கணும் இல்லையா, அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆட்ஸ் ஐ எம் டூயிங். அப்போ வந்து இது இப்படி ஒரு படம் இருக்கு பண்றியாமான்னு கேட்டாரு. அதான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை சார், அவுட்டோர் எல்லாம் வர முடியாது, அதுவும் படம் வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே அப்புறம் சைமல்டேனியஸ்லி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் விக்ரம் கூட. ஹீ டைரக்டட் 1 ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதில் நான் பண்ணப்போ ஹீ ஆல்சோ டோல்ட் நான் இப்படி வந்து சேதுவில் லீட் ரோல் பிளே ஹீரோவாக நான்
பண்றேன் அதுல ஒரு அன்னி கேரக்டர் இருக்கு, நான் டைரக்டர் கிட்ட பாலா கிட்ட சொல்றேன் அப்படின்னு he also told. அப்ப நான் வந்து எப்படியும் நான் பண்ண போறது இல்லை அப்படின்னு இவரும் சீரியஸா எடுத்துக்கல. சரி ஏதோ சொல்றாரு அப்படின்னு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. தென் டைரக்டர் பாலா கேம் ஹோம் அண்ட் காலிங் பெல் அடிச்சாரு. திறந்த உடனே அது எப்படி அப்படின்னா, அதான் டைரக்டருக்கு எந்த ஆர்டிஸ்ட் எந்த கேரக்டருக்கு வேணும்னு அவங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. திறந்த உடனே இவங்க 2 பேர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு, யா திஸ் இஸ் த பர்சன் அப்படின்னு அந்த கண்ணில் தெரிஞ்சது. அதுதான் அது வை பீப்புள் ஆர் சோ ஸ்பெஷல் அப்படின்னா அதுதான் அது. he was so precise and யா அப்படின்னோடனே அதை வந்து கேட்டார். அப்போ கூட நான் சொன்னேன் எனக்கு முடியாது போல இருக்கு வீட்டில் சூழ்நிலை அப்படின்னா உடனே அன்னைக்கு ஈவினிங் திருப்பியும் வராரு என் ஹஸ்பண்ட் கூட வீட்டுக்குள்ள. எங்க மீட் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ தே கேம் ஹோம் அண்ட் சரி வந்த ஆஃபரை நம்ம பண்ணலாம், நம்ம வந்து தேடி வர ஆப்பர்ச்சுனிட்டி. அதெல்லாம் பெரிய டைரக்டர் இல்லையா, கண்டிப்பா நமக்கு அதுல நல்ல ஸ்கோப் இருக்கும். எஸ் அண்ட் ஸ்டார் காஸ்ட் கூட நல்ல ஒரு ஸ்டார் காஸ்ட் இல்லையா, விக்ரம் அண்ட் சிவகுமார் சார் அண்ட் ஆல்ரெடி சிவகுமார் சார் கூட நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து சரி அப்படின்னு அதை ஒத்துண்டாச்சு. அண்ட் பியூட்டிஃபுல். அது வந்து ஐ திங்க் டைரக்டர் பாலாவோட எல்லா ஃபிலிம்ஸ்லேயுமே இதுதான் வந்து அந்த ஃப்ரேம்ஸும் சரி, அந்த பிட்வீன் விக்ரம் அண்ட் ஹீரோயின் அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா. உங்களுக்கும் விக்ரம் சாருக்கும் இருக்கிற பாண்டிங்கே அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அந்த சினிமால பார்க்கும்போது. அப்பதான் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது பாலா சார் வந்து கரெக்டா சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பாண்டிங். அது ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஸ்வீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆக்சுவலி அந்த படம் பார்த்துட்டு எங்க பிரதரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரதர் கிட்ட சொன்னாங்களாம், என்ன விக்ரம் மட்டும்தான் உங்க சிஸ்டர் வந்து 500 ரூபாய் கொடுப்பாங்களா எடுத்துக்கலாம். So everyone each and everyone wants Anni like that in there. ரொம்ப நல்லா இருந்தது. அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அது மறக்க முடியாத ஒரு கேரக்டரா இருந்தது. சோ பாருங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த சேது படம் பார்த்தவங்களுக்கு இவங்களோட கேரக்டர் ரோல் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டா நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த பாண்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு வரைக்குமே நம்ம அதை பத்தி பேசுறோம் அப்படின்னா அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ இப்போ நீங்க சிவகுமார் சாரோட பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஸோ பேரா பண்ணீங்க. சிவகுமார் சாருக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி ஏதாவது மெமரபிளான இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருந்ததா? அவர் எல்லாருக்குமே நிறைய வெரி இன்டெலெக்சுவல் அண்ட் நாலேஜபிள் பர்சன். எந்த டாபிக் எடுத்தாலுமே அவ்வளோ அழகாக வந்து நேர்த்தியாக எல்லாத்தையும் சொல்வார், எல்லாருக்கும் சொல்வார். நாங்கள் ஷார்ட் இல்லாதப்போ உட்காந்தப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டே இருப்பார். அது வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து வெரி வெரி அந்த டைம்ல லேர்னரா இருக்கும்போது யாராவது இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ட்ரூ. ஒரு அந்த எந்த டைமுமே நம்ம வந்து வீணாக்கல அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு நீடட் பர்சன் தான் ஃபார் த இண்டஸ்ட்ரி. அதனால எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் போது அவங்கள்ட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும்போது அது பெரிய விஷயம் தான். யூ ஆர் பிளெஸ்ட்னு தான் சொல்லலாம். ஓகே, தென் இப்போ நீங்க வேற என்ன மேடம் உங்களுக்கு இப்போ நீங்க சினி ஃபீல்டில் இருந்தீங்க, வேற எதுவும் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு? நம்ம அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்த அப்புறம் ஐ வாஸ் டூயிங் மை MA B.Ed in Hindi. இதுக்கு நடுவில் நீங்க ஸ்டடீஸ் வேற கண்டினியூ பண்ணீங்களா? ஆமாம், நான் வந்து சினி ஃபீல்ட் என்டர் ஆகும்போது 12th தானே படிச்சிருந்தேன். அதனால அந்த இது ஒரு மனசுல இருந்து படிக்கல அப்படிங்கிற என்னது யாராவது டிப்ளமா யூனிட் இல்லையா, அந்த டிப்ளமா பண்ணேன். பட் அது நிறைய பேருக்கு புரியாது இல்லையா, இது நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு நம்ம பண்ணோம். எனக்கு வந்து யாராவது கேட்டாங்கன்னா வாட் இஸ் திஸ் ஒன்லி என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டால் ஒன்லி 12th ஸ்டாண்டர்ட் ஆனா எனக்கு ஐ யூஸ் டு ஃபீல் வெரி ஷை. எனக்கு அது பிடிக்காமே இருந்தது. ஸோ அப்புறம் வந்து ஐ டிட் மை BA லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ். ஓகே, யூனிவர்சிட்டியில பண்ணிட்டு again you did ஹிந்தி. நான் பிரவீன் ஆல்ரெடி முடிச்சிருக்கேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடியே முடிச்சாச்சு. எங்க மதுரா மேம் தான் எனக்கு டீச்சர். அவங்க சொன்னாங்க நல்லா படிச்சிருக்கியே, why do you want to discontinue? கோவிந்தராஜன் சார்னு ஒரு மாஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லி அமைச்சு. ஸோ ஐ டிட் மை MA B.Ed in Hindi. ஆஃப்டர் குழந்தைல பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க படிச்சீங்களா? ஆக்சுவலி பிரெக்னெண்டா இருக்கும்போது. ஓகே. அது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இல்லையா நமக்கு. நானும் அந்த டைம்ல பிரெக்னன்சி டைம்ல நான் என்னுடைய மாஸ்டர் டிகிரி மியூசிக் பண்ணேன். ஸோ அது கனெக்ட் ஆக முடியுது, எனக்கு உங்களோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நமக்கு வேற விஷயங்கள்ல சிந்தனை போகாம நமக்கு ஸ்டடீஸ்னு போகும்போது அது நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி மேபி அந்த குழந்தை அதனால தான் இப்போ ஞான பழமா பிறந்திருக்காங்க. ஸோ படிச்சு படிப்பு அண்ட் எவ்ரி திங் நோ ஆக்டிங்கும் பண்ணிட்டு இருந்தேன்.
படிப்பு இருந்தது. அண்ட் லிட்ரேச்சர் நம்ம எடுக்கும்போது அது வந்து இட் கனெக்ட்ஸ் டு அவர் ஹார்ட் இல்லை, பியூட்டிஃபுல் இல்லை. ஹிந்தியில் தோஹேவா இருக்கட்டும், கபீர் தாஸோடது அண்ட் லாட் ஆஃப் நிறைய வந்து பொயட்ஸோடது கத்தியம் பத்தியம் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அது வந்து சி எவ்ரி திங் வந்து உள்ளே போயிருக்கு நம்மளுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில். ஸோ அது அப்படியே குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. கண்டிப்பாக இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வேறு இந்த நீங்கள் சொன்னீங்க நான் சினி ஃபீல்டில் வந்து நிறையா இதுல எல்லாம் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, சீரியலே நடிச்சிருக்கீங்க. வேற என்ன மாதிரி ஆக்டர்ஸோட உங்களுக்கு ஏதாவது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸஸ்? ஆக்டர்ஸ் வந்து அதான் எஸ்பிபி சாருக்கு கே பாலச்சந்தர் சாரோட கவிதாலயால வந்து ஒரு சீரியல் பண்ணேன். எஸ்பிபி சாருக்கு டாட்டரா. அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ ஜெயா டிவில வந்ததா நீங்க சொல்றது? ராஜ் டிவில வந்தது நினைக்கிறேன். ஆக்சுவலி அதுதான் ஐ ஸ்டார்டட் டெல்லிங் நவ். ஹிந்தி படிச்சுட்டு இருக்கும்போது கேபி சாரோட மாட்டு பொண்ணு கூப்பிட்டாங்க, இப்படி கேபி சார் சீரியல் பண்ணணும், வந்து கேபி சார் ஒரு வாட்டி பாக்குறீங்கன்னா. நான் ஹிந்தி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், நான் வரமாட்டேன். கேபி சாரோட ஆஃபர் எவ்வளவு பெரிய ஆஃபர், நீங்க அதே வேணாம்னு சொல்லிட்டு அது நம்ம வேண்டாம்னு வீட்டில் உட்காந்துட்டோம் இல்லையா. இப்போ கல்யாணம் ஆயிடுது, we don't want to go அப்படின்னு வீட்டில் உட்காந்துட்டோம் இல்லையா. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து தோணலை கண்டினியூ பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் ஐ வில் அக்செப்ட். தெரியல, அதனால ஹிந்தி எக்ஸாம் வேற ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்கோம். சி வென் வி டேக் தட் கமிட்மெண்ட் வாட் எவர் இட் இஸ், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இன்னொன்று பெருசு வந்ததுன்னு விட்டுட்டு ஓட அது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அது இல்லை. ஸோ சரி கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அப்போ உடனே கேபி சார் எஸ்பிபிக்கு டாக்டரே அவர்கிட்ட போனோடனே மேஜிக் ஆச்சு. ஓகேன்னு சொல்லிட்டோம் நம்ம. ஸோ அது வந்து எஸ்பிபி சாருக்கு பொண்ணை நடித்தேன். அம்மா இல்லாமல் ரொம்ப செல்லம் கொடுத்து சின்ன வயசுலேருந்து வளர்த்து அப்பாவே மதிக்காமல் அப்பாவே ரொம்ப கஷ்டப்படுத்துவோம் இந்த குழந்தை, இந்த பொண்ணு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்புறம் உடம்பு முடியாதப்போ அப்பா வந்து பார்க்கும்போது பிரேக் டவுன் ஆகிட்டு அழுவா, அந்த சண்டை போட்டுட்டு. அது வந்து எங்கள் அப்பாவும் இதே மாதிரி ஆஜா அனுபவா, ஹைட்டு வெயிட்டு இந்த தொப்பை எல்லாம் இப்படி இருக்கும். அது ஆல்ரெடி நம்ம நிறைய நாள் நடிச்சிட்டோம். பட் ஸ்டில் அந்த ஷாட் வரும்போது டக்குன்னு என்னமோ வந்து அந்த கனெக்ட் ஆயிட்டு விக்கி அழுக நிறுத்தவே முடியல. டேரக்டர் கட்டே சொல்லலை. ஸோ இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பாலச்சந்தர் சார் ஒரு பெரிய லெஜெண்டரி பர்சனாலிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சார், ரெண்டு பேரோட நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கிறீங்க. அவரோட இதில் டைரக்ஷனில் இவரோட சேர்ந்து ஆக்ட் பண்ணிக்கும் போது அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும். அண்ட் ஒன் மோர் இன்சிடென்ட் என்னன்னா, காசல் விநேசம்னு அது ஒரு சீரியல் பண்ணேன். கேபி சாரோட டைரக்ஷன் தான். ராம்ஜி இந்த இதில் வருவாரே, ரமணி வாசஸ் ரமணி, ராம்ஜி அவரும் நான் தான் பேரு. எனக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு இன்னசென்ட் காமெடி ட்ராக் ஹிந்தி பேசுற கேர்ள் கொடுத்தாரு. அது கேபி சார் தவிர. பட் அதுதான் கேபி சார். அது வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு ஹிந்தி பேசுற கேர்ள்ன்றது ஒன்லி ஹீ கேன் கிவ் தட் சச் கேரக்டர்ஸ். யாரும் யோசிக்கவும் மாட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா வந்தது, அழகாகவும் இருந்தது. இன்னசென்ட்டா ஒரு காமெடி ட்ராக் கலந்துருக்கும். அது வந்து அதான் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னோடனே ஹீ டோல்ட் அடுத்த நாளைக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஒன்லி ஆஃப்டர்நூன் தாம்மா வரும், ஹிந்தி படிச்சுட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன் மேனேஜர்கிட்ட அப்படின்னாங்க. அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல. அடுத்த நாள் மத்தியானம் வந்து அப்போல்லாம் வந்து செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் தான். லேண்ட்லைன்லேருந்து ஹீ ஹிம்செல்ஃப் கால்டு கேபி சார், அம்மா இப்போ சீன் வந்து லஞ்சு கழிச்சு இன்னும் லஞ்சுக்கு அப்புறமும் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு இருமா, நான் வந்து அப்புறமா சொல்றேன். ஆக்ட்ஸ் ஆஃப் இது வந்து வேற யார் கண்டிப்பா நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க இறங்கணும்னு அவசியமும் கிடையாது. அது இல்ல, வை பீப்புள் ஆர் சோ கிரேட் அப்படின்னா இதுதான், இந்த குவாலிட்டிஸ் தான் மேக் பீப்புள் கிரேட். ஸோ அதனால மறுபடியும் உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வர ஆரம்பிக்குது இல்லையா ஆக்டிங்ல. இப்போ நமக்கு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் இல்லைன்னா நமக்கு வேணாம் தான் தோணும். எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும்போது வை டோன்ட் யூ கண்டினியூ திஸ் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு கொஸ்டின் வரும். ஸோ நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணாங்க. ஃபர்தராக அவங்களோட பேசி நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்கள்ட்ட இந்த விஷயங்களை வாங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த இன்டர்வியூ. ஸோ இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே மேடம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களோட ஜேர்னி வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த ஃபீல்டில் நீங்கள் அவார்ட்ஸ் எதெல்லாம் வின் பண்ணியிருக்கிறீங்களா? ஆக்சுவலி நான் வந்து இங்கே நம்ம சாலிகிராமத்தில் உங்களுக்கு தெரியும் சேவம் வந்துருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு லேடிஸ் கிளப் இருக்குது. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, இப்போ உங்களை எனக்கு பர்சனலாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி
ஐ எம் ஆல்சோ இன் பக்தி ஸ்பிரிச்சுவல் குரூப். நாங்கள் கோவில்ல அது கேட்கணும்னு நினைச்சேன். அப்பார்ட் ஃப்ரம் இதுல இல்லாம நீங்க வந்து டான்சர் பிளஸ் சிங்கர் அப்படி தானே இல்லையா? ஆமா, இப்போ டான்ஸ் வந்து வெம்படி சின்ன சத்யா மாஸ்டர்னு குச்சிப்புடி அப்பாவோட ஃப்ரெண்டு அப்போ கத்துக்கிட்டோம். பட் ஆனா அந்த வயசுல நம்மளுக்கு தெரியல, ரொம்ப வந்து என்ன சொல்றது இன்னசென்ட்டா இருந்ததுனால ஐ குடன்ட் கண்டினியூ மச் அதுல. பட் ஆனா ஆஃப்டர் மை டாட்டர் வாஸ் born ஆல்சோ when I got offers on the spot டான்ஸ் கத்துண்டு ஐ பெர்ஃபார்ம். இப்போ கூட ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா டான்ஸ் ட்ரெஸ் இருக்கு, நான் வந்து பண்ணுவேன். அது வந்து நம்ம ஏன்னா ஆர்ட் ஃபார்ம்ஸ்னு பார்க்கும்போது எல்லாமே ரிலேட்டட் தான் இல்லையா? மியூசிக் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், அப்புறம் நம்ம நடிக்கிறது ஆகட்டும், எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது அந்த காலத்துல ஆர்டிஸ்ட்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஆயக்கலைகள் 64 ஃபுல்லா கத்துருந்தாதான் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அந்த ஆர்டிஸ்டுக்கு. இப்போ நம்ம அதை பிரிச்சுக்கிட்டோம் கேட்டகரி வைஸா. மியூசிக் படிக்கிறவங்க மியூசிஷியனும், டான்ஸரும் வந்து டான்ஸரும், பெயிண்டிங் பண்ணுறவங்க ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி பிரித்து நம்ம எடுக்கிறோம். பட் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறது வந்து இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குள்ளேயும் இருக்கும். பட் அவங்களுக்கு எந்த லைன் வந்து பிக்கப் ஆகுது, எது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ. ஏன்னா இந்த மாடர்ன் வேர்ல்டில் எல்லாத்தையும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணவும் முடியாது இல்லையா? ஸோ ஏதோ ஒரு ஃபீல்டு எடுத்து தான் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. அந்த வகையில் நீங்கள் நடிப்பு துறையில் உங்களோட இது பண்ணிட்டீங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பரதநாட்டியம் தான் கற்றுக்கலாம், குச்சிப்புடி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அது கூட நீங்கள் போகலான்னு நான் சொல்ல போறேன். பட் நமக்கு எல்லாமே இருக்கு இல்லையா? நம்ம சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இது பண்ணணும். ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஒரு ஃபீல்டில் தான் நம்ம கொடுக்க முடியும். எல்லாத்தையும் நம்ம வெர்சடைலாக வந்து நம்ம கொண்டுட்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் அவார்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து இங்கே நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு இங்கே சாலிகிராமம்லேயே பஜனைக்கு நாங்கள் போவோம், கோவிலுக்கு போவோம். வீட்டில் யார் வீட்லையாக இருந்தாலும் விசேஷம் இருந்தாலும் நம்ம போய் பாடுறதுனால அப்போ வந்து சோஷியல் ஒர்க்கு, அதாவது ஆனந்தாசிரமம் இருக்குது வாழ்க்கை, தென் ஓல்டேஜ் ஹோம் இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணி தர்றது, அப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணும்போது நம்மளால முடிஞ்ச எல்லாமே அந்த மாதிரி பண்ணி அப்படி இருக்கும்போது ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதை வந்து போய் சேர்க்கலாம். அது வந்து எவ்ரி சைல்டு வந்து டேலண்டட், இண்டிவிஜுவலி டேலண்டட். அவளுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலி. எனக்கு அந்த அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நிக்கில் அப்படின்னு ஒருத்தர், அவரும் இந்த மாதிரி நிறையா ஆட்டிசம்காக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வந்து மீட் பண்ணப்போ இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம கண்டிப்பாக ஒரு ஆட்டிசம்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், நீங்கள் பண்ணால் அது போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ ஐ டிட். அதில் வந்து ஆல்மோஸ்ட் 130 அவார்ட்ஸ் வி வன். இது வந்து லாஸ்ட் இயர் தான். எஸ், அவ்வளோ அவார்ட்ஸ் வந்தது. ஆக்சுவலி அந்த எனக்கு சன்னா நடிக்கிற பையன் ஆட்டிசம் குழந்தை, அது சொன்னா அழகா கேட்டுக்கிறாங்க அவங்க. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது வந்து மிஸ்கன்செப்ஷன். இன்னொன்று என்னன்னா, இட் இஸ் ஆர் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் அந்த குழந்தைங்களும் எல்லாரையும் நம்ம வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். அதுதான் அதோட மெசேஜ். அண்ட் தே ஆர் டேலண்டட். அதை வந்து மதிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அவங்க வந்து நார்மலா நானும் நிறைய பார்த்திருக்கேன், அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டா தான் இருப்பாங்க. பியூட்டிஃபுல். எவ்வளோ அது அந்த குழந்தைக்கு நான் ஒரிஜினல் அம்மா அங்கே நின்றுட்டு இருக்காங்க பிஹைண்ட் தி கேமரா. அப்போ என்கிட்ட என்ன அழகா ஒட்டுது அந்த குழந்தை, அதுக்கு கரைஞ்சு போயிட்டேன் நான் நிஜமா. அது பாசத்துக்கு மிஞ்சினது ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. ஸோ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. இப்போ அது அவைலபிளா இருக்கா மேடம்? ஓடிடில வேற எந்த பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கா? அது யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. முடிவில்லா நீலம் பேரா? ஓகே. அந்த இன்ஃபினிட் ப்ளூ அந்த டைட்டில் வந்து அது என்ன யூடியூப் என்ன சேனல் பேரு? ஐரானிக் ப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, அதுல நம்ம போய் பார்த்தா நம்ம பார்க்கலாம். ஓகே, எல்லாரும் பார்க்கணும். அதாவது இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம், எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க மேடம் டைட்டில். முடிவில்லா நீலம், தி இன்ஃபினிட் ப்ளூ, ஐரானிக் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த சேனல்ல இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் போய் அந்த மெசேஜ் சேரணும்ன்றது தான் எங்களோட நோக்கம். அது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். யா ட்ரூ, அதுக்கு தான் பண்ணோம் நாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது. ஏன்னா நம்ம நடிப்புன்னு சொல்றோம், நாட் ஒன்லி சினிமா, இந்த மாதிரி சோஷியல் ஓரியன்டட் தீம்லயும் நம்ம பண்றோம் அப்படிங்கறதுல தான் நம்ம ரியல் சக்சஸே இருக்கு. ஏன்னா நம்ம சொசைட்டிக்கு என்ன கொடுத்துட்டு போறோம் அப்படிங்கறதுல தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய இந்த மாதிரி பண்ணணும்னு இருக்கு. சோ அதெல்லாம் கைகூடி வரணும். எல்லாரோட ஆசீர்வாதம் அண்ட் பிளெஸிங்ஸ். ஏன்னா இது வந்து நம்ம பாசிட்டிவா பண்றோம். மோரோவர் என்ன சொசைட்டிக்கு நம்ம பண்றோம்.
இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல் கெய்னிங் அந்த மாதிரி கிடையாது. சொசைட்டிக்கு நம்ம ஆஸ் ஆர்டிஸ்ட் நம்மளால என்ன முடியுமோ அதை பண்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், சோஷியல் ஒர்க்குன்றது அதுதான் எல்லாரும் சேர்ந்து கூடி பண்றது தான் இது. அது எல்லாரும் சேர்ந்து வந்து இன்னும் நிறைய விஷயம் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அவார்ட்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ அழகாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ இன்னும் சில விஷயங்களை அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், நீங்கள் வந்து ஹிந்தி படிச்சேன்னு சொன்னீங்க, அது அப்புறம் அது உங்களுக்கு யூஸ் ஆச்சா உங்களுக்கு? இப்போ நீங்கள் அதில் ஏதாவது நீங்கள் ஃபர்தராக ஸ்டடீஸோ இல்லை வேறு ஏதாவது டீச்சிங்கோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? டீச்சிங் பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கல்யாணம் ஆகிட்டு நடிக்க வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க இல்லையா வீட்டில். அப்போ வந்து நான் ஹிந்தி டீச்சராக போனேன். தொண்டை என் ஹஸ்பண்டு தொண்டையெல்லாம் வலிக்கும், அதெல்லாம் டீச்சரெல்லாம் போக வேண்டாம், காலெல்லாம் வலிக்கும், வேணா வந்து நம்மளுக்கு முடியும் போது ஆக்டிங்கே போய்க்கலான்னு சொல்லிட்டு ஹி டோல்ட். அப்புறம் சரி நம்ம வந்து ப்ரொஃபஷன் போகிறதுக்கு நம்மளுக்கு சூழ்நிலை அமையல. இப்போ என்னென்னா ஹிந்தி செகண்ட் இயருக்கு எக்ஸாமுக்கு படிச்சுட்டேன் ஃபுல்லாக. அப்புறம் வந்து கொத்தகரியில் ஒரு ஃபிலிம் ஒத்துண்டாச்சு, அட்வான்ஸ் வாங்கிட்டேன், டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, கிளம்பணும் நான். இப்போ அதே டைமில் கரெக்டாக அந்த 1 வீக் 10 டேஸ்லேயே எனக்கு ஹிந்தி எக்ஸாம். மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, சார் அங்கே ஒத்துட்டேன், மொத்தம் யூனிட் எல்லாம் அங்கே இருக்குது, நான் வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு நெக்ஸ்ட் இயர் எழுதுக்கிறேன்னா அதுதான் கன்சர்ன், எவ்வளோ கன்சர்ன் இருக்குது நம்ம மேலே பாருங்களேன். அதெல்லாம் கிடையாது, இப்போ 1 இயர் படித்தது வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி டோல்டு நீ பண்ணிதாம்மா ஆகணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ண உடனே நான் போய் ப்ரொடியூசர் கிட்ட சொல்கிறேன், சார் 1 இயர் படிச்சிருக்கேன் ஹிந்தி, அது எக்ஸாம்ஸ் நம்ம எழுதாட்டி கஷ்டமாக போயிடும் அப்படின்னா. ஸோ பியூட்டிஃபுல் பீப்புள் நம்மளுக்கு சுற்றி. ப்ரொடியூசர் வந்து எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே எனக்கு வந்து இங்கே மீனாட்சி காலேஜில் எக்ஸாம். படிப்பெல்லாம் நல்லா படிச்சிட்டேன் பை காட்ஸ் கிரேஸ். அதாவது இன்னைக்கு இங்கே ஷூட்டிங் பண்ணி இன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறி காலையில் இங்கே வந்து மத்தியானம் எக்ஸாம் எழுதிட்டு அகைன் நைட்டு போயிட்டு திருப்பி அங்கே ஷூட்டிங் பண்ணி ஏதோ கொஞ்சம் ரெஃபர் பண்ணுவேன். நிஜமாக அது வந்து பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ப்ரொடியூசர் நான் சொன்ன உடனே மதிச்சு டிக்கெட்டு 1 வீக்கு அதுக்கெல்லாம் கணக்கே பார்க்கல. அது அப்புறம் மாஸ்டர் என்னை வந்து என்கரேஜ் பண்ணி எனக்கு பண்ணியே ஆகணும், விடக்கூடாது, படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது. கோவிந்தராஜன் சார். ஸோ அதுதான், அதாவது நம்ம ஏதோ பண்ணுறோம், ஏதோ ஜெயிச்சோம் சாதிச்சோன்னு ஏதோ எல்லாரும் ஜனங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூட இருக்கிற ஜனங்க இவ்வளோ அழகாக இருந்தாங்கன்னா எனிவன் கேன் வின். கண்டிப்பாக சக்ஸஸாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் அந்த சினி லைன் அப்புறம் ட்ராமா அப்புறம் ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாமே சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் ரீசெண்டாக இது கூட சொன்னீங்கன்னா இந்த ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு பண்ணுங்க. இந்த எல்லா விஷயங்களுமே நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நினச்சி பெருமைப்படக்கூடிய விஷயம் இது. நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கோம், பெரிய பேனர்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஹிட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், மனசுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஆர்டிசம் ஷார்ட் ஃபிலிம் ஒரு சோஷியல் காஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நிஜமாவே க்ளோஸ் டு த ஆர்ட். ரொம்ப வந்து ஜென்மம் தனியா ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இட் இஸ். அதாவது சினிமா அதெல்லாமே கூட நம்மளுடைய ப்ரொஃபஷன், அதுக்காக பண்றோம் அப்படின்னு. இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு பண்றோங்கிறதுல தான் நமக்கு அந்த சந்தோஷமே ஆத்ம திருப்தின்றது. ஸோ நம்ம அந்த சோஷியல் காஸ்க்காக பண்றது வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷன்ல நம்மளுக்குன்னு நம்மளுடைய வெற்றிக்காக போறது ஒரு கோல் தான். இந்த மாதிரி சொசைட்டிக்காக நம்ம டிராவல் பண்ணுறது ரொம்பவே ஆத்ம திருப்தியான விஷயம். அது எக்ஸ்பீரியன்ஸ் நானும் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இங்கே நம்ம சாலிகிராமம்ல அந்த சோஷியல் ஒர்க் பண்ணுற அந்த அசோசியேஷன் கூட பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பக்தியும் பண்ணுறோம். பக்திக்கும் அது ஒரு உணர்வு. நிறைய இடத்துல வந்து அந்த வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு வாக்கியம் வந்து ஸ்பந்திச்சு கண்ணில் தண்ணி வரும். அது நம்மளுக்கு வந்து அந்த பண்ணும்போது நம்ம மெய் மறந்துடுவோம். பாட்டு பாடும்போது நான் ஐ ஃபர்கெட் மேசிவ். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, ஆஃப்டர் சேது கழிச்சுட்டு நான் கடவுள் பண்ணேன். ஆமா, நான் கடவுளே உங்களோட ரோல். ஆமா, ஆரியாக்கா. ஆமா கண்டிப்பா. ஆரியாக்கா அது கூட நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆரியாக்கா அம்மாவா ஐ பிளேட் த ரோல். கோலங்கள் டே அண்ட் நைட் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அப்பதான் டைரக்டர் பாலா ஹேட் ஆஸ்ட் ஃப்ரீயாக இருந்தால் வர சொல்லுங்க அப்படின்னா, சரி பிக் டைரக்டர் இல்லையா, அப்போ ஹி பிகேம் அ பிக் டைரக்டர். சரி பண்ணலாம், நல்ல ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ அக்செப்டட். அப்புறம் அதான் திருப்பி டேட்ஸ் ப்ராப்ளம். இங்கே 7:30க்கு முடிச்சு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போகிறோம். பிரம்மாண்டமாக ஃபுல்லாக லைட் பண்ணி வச்சுருக்கு.
சி நம்ம என்ன கிரேட் டைரக்டர்ஸ் தான், பெரிய டைரக்டர்ஸ் தான் சொல்கிறோம் இல்லையா, பட் என்னன்னா ஒர்க்குக்கு இவங்களுக்காக அவங்களுக்காக அந்த பாரபட்சம் ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாக எவ்ரி திங் இஸ் ரெடி. சின்ன சீன் தான், குட்டி சீனு, 2-3 ஷார்ட்ஸு பண்ணிவிட்டு திருப்பியும் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் எடுத்துட்டு திருப்பியும் காலேஜ் இருப்போம். அது ஒரு பிஸி ஷெட்யூலில் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அந்த படம் வந்து. ஆமாம். அதுலேயே ஆமாம் உங்கள் ரோல் வந்து அதுலேயும் கொஞ்சம் ரொம்ப பேசக்கூடிய ரோலாக தான் இருந்தது. இப்போ நான் கடவுள் போயிட்டு வந்த அப்புறம் பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டுருக்கா. ஆமாம், ஒன்லி ஒன் டாட்டர். கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டுருக்கா. என் ஹஸ்பண்ட் வந்து டெல்லியில் ஒர்க்கில் இருந்தார். அப்போது எப்படி குழந்தைய விட்டுட்டு நம்ம அவுட்டோர் எல்லாம் போனால் கஷ்டம்னு சொல்லிட்டு அவுட்டோர் போகிறது இப்போ ஃபிலிம்ஸ் பண்ணுறது நிறுத்திட்டேன் ஃபார் மை டாட்டர்ஸ் சேக். அப்போ தான் இந்த சீரியல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். சீரியல்ஸ் பண்ண ஆரம்பித்த உடனே பிகேம் பிஸி, ஃபுல் பிஸி. 5 சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நம்ம ஹெல்த்தை கவனிச்சிருக்கணும். கவனிக்காம டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு ஐ வாஸ் பெட் ரிடன் ஃபார் 8 months. L4 L5 ப்ராப்ளம் வந்து அப்போ வந்து திடீர்னு நம்ம 24 hours இவ்வளோ வருஷமா பிஸியாக இருந்து நம்மளுக்கு வந்து என்னன்னே புரியல. ஆக்சுவலி லைஃப்னா என்னன்னே புரியல. இப்படி படுத்துட்டு சீலிங்கை பார்த்துட்டு 8 months நமக்கு தெரியுது இல்லையா. அப்போ எப்படியோ வீட்டில் எல்லாம் நல்லா பார்த்துட்டாங்க. ஒன் லேடி கேம் ஃப்ரம் திருப்பதி டு டேக் கேர் ஆஃப் மீ. எல்லாம் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் 75% டுக் மை பிரதர்ஸ் மெடிசன், சித்தா மெடிசன் எடுத்து தான் நான் சரியானேன். 75% நான் சரியாயிட்ட அப்புறம் இந்த பேக் வந்து இப்படி கொஞ்சம் பெண்ட் ஆயிடுது. அப்புறம் திருப்பியும் மெடிக்கேஷன், திருப்பியுமா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ கொஞ்சம் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்போதான் இந்த பஜன் குரூப் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நீங்கள் வந்துட்டு இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது தான் பாட்டு பாடிட்டு இருப்பேன். இந்த சோஷியல் ஒர்க் பண்ணும்போது இன்றைக்கும் ஒரு நாள் எனக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் வந்து, சோஷியல் ஒர்க்கு வந்து இன்னும் மேன்மையாக தோணிடுது. ஆத்மார்த்தமா ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் செயல் நம்ம பண்றோம். ஆத்ம திருப்தி நமக்கு இல்லாம மத்தவங்களுக்காக பண்றோம்ங்கிறதுல ஒரு ஆத்ம திருப்தி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆத்ம திருப்தி வந்து ஆத்ம பலம் கொடுத்தது நமக்கு. கரெக்ட். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் டல்லா இருந்தேன் இல்லையா, அது வந்து எனக்கு இட் கேவ் மீ ஸ்ட்ரென்த். ஆத்ம பலம் கொடுத்தது எனக்கு. கண்டிப்பா இது ஒரு நல்ல வேலிடான ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நமக்கு பொதுவாகவே வந்து அந்த மைண்ட் வீக்காக இருக்கும்போதோ இல்லை ஃபிசிக்கலாக நம்ம வீக்காக நம்ம ஃபீல் பண்ணும்போதோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தேடி போகும்போது கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நானும் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த நான் ஒன்று சொல்லுவேன், இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சேர்ந்து பண்ணும்போது இன்னும் வந்து ஒருத்தர் நம்ம சேர்ந்து பண்ணும்போது அதோட ரிசல்ட் பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம தனியாக பண்ணுறது அது சோஷியல் ஒர்க்குன்னா எல்லாரும் முன்னாடி வரணும், வந்து நம்ம எல்லாரும் ஊர் சேர்ந்து தேர் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி சோஷியல் ஒர்க் பண்ணணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து. டெஃபினெட்லி நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க இந்த பெண்கள் தின விழாவில். ஓகே மேடம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சோஷியல் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டீங்க. ஹிந்தி மாஸ்டர் டிகிரி பண்ணேன்னு சொன்னீங்க, அதுக்கு ரிலேட்டடாக இப்போ ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி ஹிந்தி படித்து முடிச்சதுலேருந்தே எங்கள் கோவிந்தராஜன் சார் வந்து புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் நிறைய பண்ணுவார். எல்லாம் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கும் நான் டான்ஸ் ஆடுவேன், பரதநாட்டியம். ஆக்சுவலி குச்சிப்புடி கற்றுக்கிட்டீங்க, பரதநாட்டியமும் அப்புறம் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் வந்து எல்லா புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கும் நான் டான்ஸ் ஆடுவேன். என் பொண்ணு பிறந்த அப்புறம் பொண்ணு குட்டி, அதாவது பேச்சுவார்த்தை வந்ததுலேருந்து ஸ்லோகம் சொல்கிறது, பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் ஆஸ்தான நான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே என் பொண்ணு தான் டான்ஸ் ஆடுறேன். கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் நிறைய வந்து வெளியூர் போனப்போ கூட, திருச்சி அந்த மாதிரி வெளியூர் போனப்போ கூட டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கா பொண்ணு. நீங்கள் ஹிந்தி பொறுத்த மட்டும் உங்கள் குருவை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்கா? ஆமாம், நான் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நிறைய கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டேன். நம்ம எம்ஏ இது அப்போ வந்து பிஃபோர் எக்ஸாம் 1 monthக்கு போய் மாஸ்டர் வீட்டில் உட்காருவேன். இங்கே மடிப்பாக்கத்தில், நாங்கள் சாலிகிராமம் மடிப்பாக்கத்தில் போய் டிரைவர் ஆக்ஷன் போயிட்டு பொண்ணுக்கு சின்ன குழந்தை போய் உட்காருவேன். மாஸ்டர் வந்து அப்படியே புக்கில் இருக்கிறதெல்லாம் புக்கே பார்க்காம அப்படியே ஃபுல்லாக ஹி வில் டீச் மீ. பொண்ணை வந்து வாட்டில் 2 குழந்தைங்க இருப்பாங்க. அவள் வந்து ஜூஸ் கொடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு, என் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு அவங்க அப்படி பார்த்துட்டாங்க. மாஸ்டர் வந்து டே அண்ட் நைட் உட்காந்து எனக்கு ஃபுல்லாக
அந்த ஹோல் சிலபஸ் ஆஃப் எம்ஏ வந்து எனக்கு சொல்லி கொடுத்து அப்படி எக்ஸாம் எழுதினேன். ஸோ இந்த மாதிரி குரு எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு கனெக்ட் பண்ண முடியுது. நான் வந்து மதுரையில் இருக்கும்போது இதே மாதிரி நீங்க டெலிவரி ஆன பிறகு பண்ணீங்க. நான் வந்து ப்ரெக்னென்சி போது ஒரு 7 months அப்படி அம்மா வீட்டுக்கு போகும்போது அப்போ கிளாஸஸ்க்கு போவேன் நான், வீணா கிளாஸஸ்க்கு. ஸோ அவர் சொல்வார் விரட்டுவார், குழந்தை இங்கே பிறந்துட போது கிளம்பு 9 months வரைக்கும் போயிட்டு இருந்தேன் அப்படி சொல்வார். ஆனாலும் என்னன்னா அவருக்கு ரொம்ப பிரதம சிஷ்யன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ண சொல்லிட்டு காலையில் 10 மணிக்கு போனேன்னா 4 மணி வரைக்கும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன். அவர் படுத்து தூங்கிடுவார். ஏன்னா நீ இன்னுமா போகலை அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி குருலாம் வந்து டைம் பார்க்காம நம்மள ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பராக நினச்சி அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுக்குறது வந்து உண்மையிலே கண்டிப்பாக ஒரு பிளெஸிங்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த பிளெஸிங் இப்போ நீங்கள் சொல்லும் போதே எனக்கு உணர முடிஞ்சது. இன்ஸ்பைரிங்காக இருந்தது மேடம். உங்களுடைய ஸ்பீச் இவ்வளோ நேரம் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நிறைய லேடிஸ்க்கு வந்து இது மூலமாக நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ எவ்வளவோ ஃபீல்டில் வந்து லேடிஸ் இருக்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய ப்ரொஃபஷன் ஆகட்டும் எல்லாமே இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஃபேமிலியும் வந்து அவங்க வந்து அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு லேடி வந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷனையும் ஒரு ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ண முடியுமா? நமக்கு ப்ரொஃபஷனில் சில சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அதையும் ஃபேஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்ம ப்ரொஃபஷனால நம்ம ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அந்த இதை வந்து நீங்கள் எப்படி கேரி பண்ணீங்க? ஆக்சுவலி அதான் நம்ம எப்போவுமே பர்சனல் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரதுனால, ஆனால் ப்ரொஃபஷனும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அதில் பேஷன் இருக்குது, ஆஃபர்ஸ் வருது. அதனால் போயிட்டு வந்த உடனே நம்ம வந்து அடுத்த வேலை நம்மள வீட்டு வேலை, அந்த அந்த மைண்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஃபேமிலி, அவ்வளோதான். அது அங்கே போனோம்னா ப்ரொஃபஷன், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். அது முடித்த உடனே அது அங்கேருந்து வரும்போதே நம்ம வீடு, நம்ம வீட்டில் என்ன, அடுத்த நாள் என்ன, பொண்ணுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து நான் இல்லாதப்போ பொண்ணு ஆக்குபைடாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாட்டு டான்ஸ் எல்லாம் நான் வந்து கிளாஸில் சேர்த்து விட்டேன். ஈவன் கீபோர்டு மாஸ்டர் வந்து வீட்டுக்கு வந்து சொல்லி தந்தார். ஸோ அதெல்லாம் அந்த 5 years or 6 years கரெக்டாக வந்து பொண்ணு டைம் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஸோ அந்த பொண்ணும் குழந்தையும் ரொம்ப நல்லா ஒத்துழைச்சாங்க கூட, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நேச்சுரலாக நீங்கள் சொல்லும்படி வயிற்றுல இருக்கும்போது நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருந்தனால ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோவே அந்த ஒரு மல்டி டேலண்டடாக கூட இருக்கலாம். ஆக்சுவலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நைட்டெல்லாம் தூக்கமே வராது, ஒரு பொட்டு தூக்கமும் வராது நம்மளுக்கு. காலையில் தான் தூங்குவேன், ஏர்லி மார்னிங்கு. அப்போ வந்து மை பிரதர் கேவ் மீ திஸ் மனுஸ்மிருதி வே ஆஃப் லைஃப் இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து நைட்டு எவ்வளோ ஆர்வம்னா நம்ம டைம், த ஹோல் வேர்ல்டு இஸ் ஸ்லீப்பிங் இல்லையா, அப்போ நம்ம மாத்திரம் முழிச்சுட்டு இருக்கோம். ஸோ நிறைய அந்த தாகம் நிறைய படிக்கணும் அப்படின்றது வந்து மை பிரதர் கேவ் மீ லாட் ஆஃப் குட் புக்ஸ். அதெல்லாம் படிச்சதுனாலையும் என்னமோ, ஆனால் நாலேஜ் இருந்தால் எல்லாம் வந்து டேலண்ட் வந்தால் கூட பொண்ணு வந்து ரொம்ப வந்து சைலண்டா சௌமியமா இருப்பா. மேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மா வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதோட ஓகே. அதாவது நீங்க சொன்னபடி இந்த மாதிரி ப்ரொஃபஷனையும் ஃபேமிலியையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போறதுல தான் ஒரு இண்டிவிஜுவல் லேடியோட சக்ஸஸுமே இருக்குன்னு நான் சொல்றேன் இல்லையா. ஸோ ப்ரொஃபஷனுக்காக ஃபேமிலியும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஃபேமிலிக்காக ப்ரொஃபஷனையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறது தான் நம்மளோட சக்ஸஸ். ப்ரொஃபஷன்ல சக்ஸஸ் வந்து ஒரு டைம்ல வரும், அதுக்கப்புறம் நம்ம எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஃபேமிலி கூட தான் இருக்க போறோம். நம்ம இந்த ஆசை பாசம், இந்த பாண்டு நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். இதை நம்ம விட்டே கொடுக்க கூடாது. வெளியில நம்ம அங்க இருக்கிற வரைக்கும் தான் அந்த கொலீக்ஸ்ன்னு வச்சுக்கலாமே, கோ ஆர்டிஸ்ட், அது இருக்கிற வரைக்கும் தான், அந்தந்த ப்ராஜெக்ட் வரைக்கும் தான். அஃப்கோர்ஸ் சில பேர் கூட நம்ம ப்ரொலாங்டா இருப்போம், பட் என்ன இருந்தாலும் ஃபேமிலி இஸ் டிஃப்ரெண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. ஸோ அதனால எப்போவுமே ஃபேமிலியை விட்டு கொடுக்காம அதையும் மனசில் வச்சுட்டு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகிறது தான் சக்ஸஸ், ரியல் சக்ஸஸ். கண்டிப்பாக வந்து இந்த பெண்கள் தினத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. எல்லா லேடிஸுக்குமே ப்ரொஃபஷன் அஸ் வெல் அஸ் ஃபேமிலி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கரண்ட் ப்ராஜெக்ட் எதுனா பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ சன் டிவிக்காக ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த டெலிகாஸ்ட். வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களோட இன்டர்வியூ வந்து. ஏன்னா நீங்கள் உங்களோட லைஃப்பில் நடந்தது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொசைட்டிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதே வந்து எங்கள் நேயர்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ உங்களுடைய 30 years ஜேர்னிங்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது.
கேட்கும்போதே எங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த ஜேர்னியில் வந்து இன்னும் ஏதாவது நீங்கள் விட்டு போன நீங்கள் சொல்ல மறந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி ஒன் திங் ஐ ரிமெம்பர்ட், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது நாங்கள் டிப்ளமாக்காக நாங்கள் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம், ஒரு சாங் அதெல்லாம் ஷூட்டிங் பண்ணுவோம். அது வந்து ஒரு வில்லேஜ் கேரக்டர் கண்டாங்கி சேலை கட்டிட்டு வில்லேஜ் அவுட்ஸ்கர்ட்ஸில் நாங்கள் வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அப்போ வந்து படம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் சின்ன பசங்க தானே, ஸ்டூடெண்ட்ஸ் தானே. இது இந்த பெரிய அது அப்புறம் வந்து அட்டிகை அதெல்லாம் வந்து எடுத்துன்னு போல மறந்துட்டோம். அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு ஒரு லேடி, யங் லேடி, அவங்க அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களோட ஜிம்கி இவ்வளோ பெருசு, நல்லா ஜிம்கியும் அட்டிகையும் கோல்டு, அப்போதான் அவங்க கல்யாணத்துக்கு வாங்கினதை அம்மா போட்டுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி கோல்டில் இருக்கிறது. இத்தனைக்கும் நம்ம வந்து இன்னும் சரி ஆக்ட்ரஸ் ஆகலை, வெறும் ஸ்டூடெண்ட்டு தான். நம்மளை நம்பி அந்த அந்த ஆர்ட் ஃபார்முக்கு எவ்வளோ வந்து மானசீகமாக அவளுக்கு எவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது மேலே ஒரு இல்லை பொதுவாகவே வந்து ஆர்டிஸ்ட்டுக்குன்னு ஒரு மதிப்பு எங்கேயுமே இருக்குது. ஆர்டிஸ்ட்டை மதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ப்ரொஃபஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அது நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். ஆனால் அப்போ ஆகவே இல்லையே, நம்ம ஸ்டூடெண்ட்டு தானே. ஆனால் அது என்னவோ அது அவங்களுக்கு அவ்வளோ ஆசையாக வந்து வந்திருக்காங்களே நம்ம ஊருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களே எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் நீங்கள் போகும்போது கொடுத்துட்டு போங்கன்னாங்க. சாயந்தரம் வரைக்கும் முடிஞ்சிடுத்து, இருட்டிடுச்சு. நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், டைம் ஆயிடுத்துன்னு நாங்கள் வந்துட்டோம். வந்தாச்சு, நான் வீட்டுக்கும் போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணும்போது பார்த்தா இது இருக்குது, வச்சுச்சோ இப்படி பண்ணிட்டோமே, போலீஸ் பின்னாடி வந்துட போகுது அப்படின்னு நினச்சோம். நம்ம எங்கே இருக்கோன்னு யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. பட் ஸ்டில் அப்புறம் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் டேவே திருப்பியும் போயிட்டு நாங்கள் போய் கொடுக்கறதுக்கு போனோம். அப்போ என் கூட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, என்ன வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா, ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னா, ஆடப்போப்பா அது கிடக்குது, அது எங்கேயா தொலைஞ்சிட்டுன்னு சொல்கிறேன்னு அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அந்த லேடி, அந்த சின்னவங்க தான் அவங்களும், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதாவது நம்மளுக்கு ஆக்ட்ரஸ் ஆனப்புறம் நம்மளுக்கு அபிமானமாக நிறைய பேர் ஃபேன்ஸோ இல்லை இருக்கிறது வேறு. பட் அது டில் டுடே இன்னும் எனக்கு வந்து பசுமையாக ஞாபகம் இருக்குது. உண்மையில ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் கொடுத்துருக்குது. கேட்கும் போதே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஓகே மேடம், இப்போ வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணீங்க. இந்த பெண்கள் தின சிறப்பு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பெண்களுக்கு? எவ்ரி இண்டிவிஜுவல் ஹூ இஸ் பார்ன் இன் திஸ் வேர்ல்டு வந்து எக்ஸ்க்ளூசிவாக வி ஆர் டேலண்டட். எனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு மேம்க்கு இருக்காது, மேம்க்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு இருக்காது. ஸோ ஒருத்தர் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து முன்னுக்கு போனோம்னா அந்த சொசைட்டி செழிப்பாக இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் யாருக்கும் மனுஷா வந்து கம்மி கிடையாது, ஜாஸ்தி கிடையாது. நம்மளோட டேலண்ட்டை, நம்ம சீடை நம்ம நம்பி நம்ம முன்னுக்கு போனோம்னா எல்லாரும் ஜெயிக்கலாம். போட்டி இருக்கும், ஹெல்தி போட்டி வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் இந்த பொறாமை வந்து அது குட் ஃபார் நத்திங் இல்லை. ஸோ வி ஆல் கேன் கோ ஃபார்வர்ட் அண்ட் ஃப்ளையிங் கலர்ஸில் எவ்ரி ஒன் கேன் ஷைன். ஆக்சுவலி அது மேபி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். அது வந்து மனம் தளர விடாமல் we have to go forward and one day we will see success. Every individual will see success. Happy Women's Day to all. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, கேட்குறதுக்கே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது தான் சொல்கிறோம். பெண்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை இன்டர்வியூ எடுத்ததில் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அவ்வளோ நேரம் வந்து இந்த இன்டர்வியூவில் கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பொறுமையாகவும் நிதானமாகவும் ரொம்ப அழகாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. உங்களுடைய லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் இன்டர்வியூவாக தான் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து விமன்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரொஃபஷனையும் அவங்களுடைய ஃபேமிலியும் எப்படி பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கும்போது அந்த சக்ஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய மெசேஜை வந்து இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. ஸோ ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் இன்டர்வியூவாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஆர்டிஸ்ட் செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.